ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பஞ்சாப் நேஷன் பேங்க்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க அப்ரண்டிஸ்ஷிப்புக்கான ரெக்வயர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன்ல நமக்கு டோட்டலாக 5138 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனி டிகிரி படித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டைப்பண்டா 12,300லேருந்து 15,000 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டட் நியூஸஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிடும். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பஞ்சாப் நேஷன் பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் நியூ டெல்லியில இருந்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 5138 வேகன்சி ஃபில் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட்டா 8 பிப்ரவரி 2026ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டா 24 பிப்ரவரி 2026 வரை நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப்க்கான ஆன்லைன் எக்ஸாம் உங்களுக்கு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கிரைட்டீரியா, கட் ஆஃப், ஏஜ் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே 1 ஜனவரி 2026 அன்னைக்கு மிடில் டேட்டா வச்சு கன்சிடர் பண்ணிப்போம்னு சொல்றாங்க. இந்த ஜாபுக்கு நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் காப்பீஸ் எதுவுமே அவங்க ஆபீஸுக்கு சென்ட் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எலிஜிபிள் கிரைட்டீரியாஸா, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றவங்க கம்பல்சரி இந்தியன் ஆர் நேபாள் ஆர் பூட்டான் சிட்டிசனா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட்டா மினிமம் 20ல இருந்து மேக்ஸிமம் 28 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் இயர்லி 2 ஜனவரி 1998க்கு முன்னாடியோ ஆர் லேட்டர் 1 ஜனவரி 2006க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும், விடோஸ் டிவோர்ஸ்டு உமன்ஸ் இவங்களுக்குலாம் அப்பர் ஏஜ் லிமிட்டா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 35 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 38 இயர்ஸும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 40 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க எனி கிராஜுவேட் டிகிரி படிச்ச கேண்டிடேட்ஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 31 டிசம்பர் 2025க்கு முன்னாடி அவங்க குவாலிஃபிகேஷன் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணி 4 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4 இயர்ஸ்க்கு மேல இருந்தா அந்த கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த அப்ரண்டிஸ்ஷிப்கான டூரேஷன் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 1 இயர் 12 months இந்த அப்ரண்டிஸ்ஷிப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் 2 weeks பேசிக் ட்ரைனிங் பிளஸ் 50 weeks ஆன் த ஜாப் ட்ரைனிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லா ஸ்டேட்லயும் இதுல வேகன்சி கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில் 56 வேகன்சி, கோயம்புத்தூர்ல 28 வேகன்சி, திருச்சியில் 37 வேகன்சின்னு உங்களுக்கு டோட்டலா 121 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதை கம்யூனிட்டி வைஸ் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு பாண்டிச்சேரியில 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதர் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டெஃபினேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நீங்க பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு என்ன எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ், விஷுவலி இம்பேர்டு பர்சன்ஸ்க்கு என்ன கிரைட்டீரியாஸ், மெடிக்கல் இல்னஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன கிரைட்டீரியா, இது எல்லாத்தையுமே இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த அப்ரண்டிஸ்ஷிப்கான ஸ்டைபண்ட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஜாப் லொகேஷனை பேஸ் பண்ணி சேலரி கொடுத்திருக்காங்க. ரூரல், செமி அர்பன், அர்பன் சிட்டிஸ்ல இருக்க பேங்குக்கு 12,300 ஸ்டைபண்டும், மெட்ரோ சிட்டில இருக்க பேங்க்ஸுக்கு 15,000 ஸ்டைபண்டும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதர் அலவன்சஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் அண்ட் சர்டிபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் நடத்தி அதுல நீங்க ஸ்கோர் பண்ற மார்க்கை வச்சு உங்களுக்கு சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 1 இயர் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். அப்ரண்டிஸ் ட்ரைனிங்ல இருக்கிறவங்களுக்கு எம்ப்ளாயிஸ்க்குள்ள எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த சிச்சுவேஷன்லயும் பர்மனன்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கிளைம் பண்றதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாப்க்கு நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணணுங்கிறத பத்தி இங்க கிளியரா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இவங்களோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிறத பத்தி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க எப்படி இந்த ஜாபுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிறத பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல போயிட்டு அப்ரண்டிஸ்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிளிக் பண்ணி இந்த மாரி இதுல அவங்க கொடுத்துருக்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு ஃப்ரண்ட் சைடு, ஆதார் கார்டு பேக் சைடு போட்டோஸை நீங்க ஜேபிஇஜி ஃபார்மேட்ல
லெஸ் தென் 1 எம்பியில் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வேலிட் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை போட்டு தான் நீங்கள் அக்கௌண்ட் லாகின் அண்ட் ஆக்டிவேஷன்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பர் நீங்கள் கரெக்டான நம்பர் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை JPEG ஃபார்மேட்டில் லெஸ் தென் 1 எம்பியில் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே நீங்கள் PDF ஃபார்மேட்டில் லெஸ் தென் 1 எம்பியில் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட், PWBD சர்டிஃபிகேட், பேன் கார்டு இது எல்லாத்தையுமே இதில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க ஃபார்மேட்ஸ்ல நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு லெஸ் தென் 1 எம்பியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் தான் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல், OBC, EWS மெயில் கேண்டிடேட்ஸுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் 100 rupees, எக்ஸாம் சார்ஜஸ் 600 rupees, இன்டிமேஷன் சார்ஜஸ் 100 rupees, ப்ளஸ் உங்களுக்கு 18% GST போட்டு டோட்டலாக நீங்கள் 944 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே ஜென்ரல், OBC, EWS ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் 100 rupees, எக்ஸாமினேஷன் சார்ஜஸ் 400 rupees, இன்டிமேஷன் சார்ஜஸ் 100 rupees, டோட்டலாக நீங்கள் 708 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. SC, ST, PWD கேண்டிடேட்ஸில் மெயில், ஃபீமேல் 2 பேருக்குமே அப்ளிகேஷன் சார்ஜஸ் 100 rupees, எக்ஸாம் சார்ஜஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்டிமேஷன் சார்ஜஸ் 100 rupees. ஸோ டோட்டலாக நீங்கள் 200 + GST எல்லாம் டோட்டல் பண்ணி 236 rupees பே பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டருக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் 100 rupees, இன்டிமேஷன் சார்ஜஸ் 100 rupees, டோட்டலா உங்களுக்கு 200 rupees + 18% GST, ஃபைனலா நீங்க 236 rupees பே பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பே பண்ணதுக்கு அப்புறம் எந்த சிச்சுவேஷன்லயும் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் + டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் + லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் + மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு சிலபஸா பாத்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஃபினான்சியல் அவேர்னஸ் 25 questions 25 மார்க்ஸ்க்கும், ஜென்ரல் இங்கிலீஷ் 25 questions 25 மார்க்ஸ்க்கும், குவான்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட் 25 questions 25 மார்க்ஸுக்கும், கம்ப்யூட்டர் நாலேஜ் 25 questions 25 மார்க்ஸ்க்கும், டோட்டலா உங்களுக்கு 100 questions 100 மார்க்ஸுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 1 hour duration இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமுக்கான ரிசல்ட் அவங்களோட அபிஷியல் வெப்சைட் + போர்ட்டல்ல ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ் பத்தி இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன லோக்கல் லாங்குவேஜ்னு. நம்ம தமிழ்நாடுக்கு தமிழ் லோக்கல் லாங்குவேஜ்னு கொடுத்திருக்காங்க. பாண்டிச்சேரிக்கும் தமிழ் லோக்கல் லாங்குவேஜ்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், ஃபைனல் செலக்ஷன்ஸ் பத்திலாம் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் பிளஸ் அவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.